ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் சூப்பு தான் செய்ய போகிறோம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முருங்கைக்காயில் வந்து ஐரன் கண்டென்ட் நிறைய இருக்குது. இம்யூனிட்டி பூஸ்டரு அதிகப்படுத்தும் உடம்புக்கு. ஸோ இது வந்து நிறைய இப்போ வந்துட்டு ஒரு கட்டே வந்துட்டு 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கேஜி 200 ரூபாய்க்கு விற்ற காலமும் உண்டு. இப்போ கம்மியாக இருக்குது. சீசனு நிறைய இப்போ முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு. ஸோ இதை வச்சுட்டு இன்றைக்கி நம்ம ஒரு சூப் தான் செய்ய போகிறோம். ஸோ 5 முருங்கைக்காயில் வந்து 2 முருங்கைக்காய் நான் எடுத்துட்டேன். பாருங்கள் முருங்கைக்காய் என்ன சைஸில் இருக்குது பாருங்கள். ஸோ 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு 2 குச்சி, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம குக்கரில் தான் சேர்க்க போகிறோம். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை. குழந்தைங்களுக்குலாம் இப்போவே வந்து இந்த மாதிரிலாம் வந்து சூப் வந்து கொடுங்க. இப்போ தண்ணி நிறைய தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தி ட்ரிங்காக வந்து கொடுக்கறது வந்து உடம்புக்கும் நல்லது. ஸோ ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், பூண்டு வந்து 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் இஞ்சி வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. பட் எனக்கு இஞ்சி அந்த ஃப்ளேவர் ஜாஸ்தி தூக்கி கொடுக்குது, அதனால் நான் சேர்க்கலை. ஸோ அவ்வளோதான். ஒரு 2 கப்புக்கு தண்ணி நிறைய ஊற்றினாலும் விசிலில் வெளியில் வந்துடும். ஸோ 4-5 விசில் விட்டுட்டு நம்ம திரும்ப வந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ இந்த தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இது அப்படியே வந்து நல்லா இப்படி ஸ்மாஷ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி நிறைய இருக்குது. பொட்டாசியம், கால்சியம் அதிகமாக இருக்குது. யூரினரி இன்ஃபெக்ஷன் இல்லை கை காலில் வீக்கம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தண்ணி வச்சு குடிச்சிங்கன்னா அந்த வீக்கம்லாம் வந்து கம்மியாயிடும். ப்ளட் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை எடுத்துக்கோங்க. அவ்வளோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். ஸோ இதை அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து தண்ணி கிடச்சிருக்கு. வடிகட்டி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சக்கை மாதிரி ஆகிடுச்சு. நல்ல ஸ்மாஷர் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை கடைஞ்சி கூட மத்து இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கடைஞ்சி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் வெறும் சக்கை மட்டும்தான் இருக்குது. அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே நம்ம வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை, காரத்துக்கு வந்துட்டு 1 ஸ்பூனுக்கு வந்துட்டு மிளகுத்தூள். ஆக்சுவலாக இது வந்து குழந்தைக்கு கொஞ்சம் தனியாக எடுக்கணும், அதனால் நான் அப்புறமா சேர்த்துக்கிறேன். அப்புறம் சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். குழந்தைக்கு கொஞ்சமாக கிளாஸில் எடுத்துக்கிட்டேன். இப்போ மிளகுத்தூள், சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்துச்சுன்னா கூட குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். பாட்டிலில் ஊற்றி குடிக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கிளாஸில் ஊற்றி கொடுங்க. காரம் இல்லாமல் கொடுத்தா குழந்தைங்கள்லாம் குடிச்சிரும். ரொம்பவே நல்லது. அவ்வளோதான், நம்மளுடைய முருங்கைக்காய் சூப்பு ரெடி. இங்கே கர்நாடகாவில் வந்து நீங்கள் கல்யாணத்துங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா கூட என்ன நான்வெஜ்ஜாக இருந்தால் ஆட்டுக்கால் சூப் கொடுக்குறாங்க, இல்லைன்னா வெஜிடேரியனாக இருந்தால் இந்த மாதிரி நுங்கைக்காய் சூப்புன்னு சொல்லிட்டு இது கொடுக்குறாங்க. மஸ்ட்டு. உண்மையிலே வந்து கண்டிப்பாக அடிக்கடி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முருங்கைக்காய் சூப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருங்க. இல்லை ஒரு நான்வெஜ் சூப்பு சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கு. ரொம்பவே அருமையாக இருக்குது. சூப்பர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை பாய்.